புனிதர் பிப்ரவரி 4 புனித அருளானந்தர் மறைசாட்சி பிறப்பு மார்ச் 1, 1647 லிஸ்பன், போர்ச்சுகல். இறப்பு பிப்ரவரி 4, 1693 ஓரியூர், தமிழ்நாடு. பாதுகாவல் போர்ச்சுகல், சிவகங்கை ரோமன் கத்தோலிக்க மறைமாவட்டம். புனித ஜான் ரி பிரிட்டோ போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த இயேசு சபை குருவும் மறைசாட்சியும் ஆவார். இவர் போர்ச்சுகலின் புனித பிரான்சிஸ் சேவியர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜான் டி பிரிட்டோ ஒரு புகழ்பெற்ற போர்ச்சுகீசிய குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை பிரேசிலின் ஆளுநராக இருந்து இறந்தவர். கிபி 1662 ஆண்டில் இயேசு சபையில் இணைந்து கோயம்பரா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். கிபி 1673 ஆண்டு மத போதனைக்காக தென்னிந்தியாவில் மதுரை நகருக்கு வந்து சேர்ந்தார். தனது பெயரை தமிழில் அருளானந்தர் என மாற்றினார். பின்னர் இவர் ஐரோப்பாவுக்கு திரும்பி கிபி 1683 ஆண்டு லிஸ்பன் திரும்பினார். 2ஆம் பேதுரோ மன்னர் அவரை நாட்டிலேயே தங்குமாறு வேண்டியும் அவர் மீண்டும் 24 புதிய சமய பிரசங்கர்களுடன் கிபி 1690 ஆண்டு மதுரை சென்றார். மதுரையில் பிரிட்டோ ஐரோப்பிய ஈடுபாடுகளற்ற இந்திய கத்தோலிக்க திருச்சபையை நிறுவ முயற்சிகள் எடுத்தார். இதற்காக அவர் உள்ளூர் மொழிகளை நன்கு கற்றிருந்தார். இந்து சமய நடைமுறைகளை பின்பற்றி புலால் உண்ணாமை, மது அருந்தாமை போன்ற பழக்கங்களை பின்பற்றினார். கத்தோலிக்க சமய நெறிகளை பாமர மக்களுக்கு புரியும்படியாக அவர் எடுத்துரைத்தார். ராபர்ட் தி நொபிலி இம்முறையையே தனது மத பிரசங்கங்களுக்கு பயன்படுத்தினார். ராணி மங்கம்மாள் காலத்தில் மறவர் சீமைக்கும் மதுரை அரசுக்கும் நல்லுறவு அறுந்து போயிருந்தது. மறவர் சீமையின் தலைமை கிழவன் சேதுபதியிடம் இருந்தது. கிழவன் சேதுபதி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாயிருந்தார். அவ்வேளையில் மறவர் சீமையிலேயே சமய போதகம் செய்து வந்த ஜான் பிரிட்டோவினால் ஏராளமான மறவர் சாதியினர் கிறிஸ்தவம் தழுவி கொண்டிருந்தனர். இதனால் பிரிட்டோவை ஊரை விட்டு வெளியேறச் சொன்னார் சேதுபதி. கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவர்களில் முதன்மையானவர் தடியத்தேவன் என்பவன். தடியத்தேவன் கிறிஸ்தவர்களின் உதவியோடு தலைமையை கைப்பற்றி விடுவானோ என்ற அச்சம் சேதுபதிக்கு இருந்தது. முனி எனும் கிராமத்தில் ஜான் பிரிட்டோ தங்கியிருந்த போது கிபி 1693 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் பிற்பகலில் மேலும் 3 சேர்த்து கைது செய்யப்பட்டார். 4 பேர்களும் கைகளில் விலங்கிடப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு கயிறு கொண்டு குதிரையின் சேணத்தில் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டனர். ஜனவரி மாதம் 11ஆம் நாள் ராமநாதபுரம் கொண்டு செல்லப்பட்டார். ஜனவரி மாதம் 31ஆம் நாள் பாம்பாற்றங்கரையில் உள்ள உறையூருக்கு கொண்டு வரப்பட்டார். சிறையில் கிபி 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அவர் எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. ஜனவரி மாதம் 28ஆம் நாள் என்னை விசாரித்து ரங்கநாத தேவன் முன்னிலையில் கொல்லப்பட வேண்டும் என தீர்ப்பு கூறப்பட்டது. கிறிஸ்தவர்களிடமிருந்து என்னை பிரித்து அரசரின் சகோதரியாகிய உறையூர் தேவனிடம் அனுப்பி வைத்தனர். கால தாமதமின்றி என்னை கொன்று விடுமாறு அவனுக்கு ரகசிய உத்தரவும் அனுப்பப்பட்டது. இங்கு நான் ஜனவரி 31ஆம் தேதி வந்து சேர்ந்தேன். பொறுமையின்றி நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன். அதுவே என்னுடைய லட்சியத்தை நிலைநிறுத்தக்கூடியது. இதுவரை நான் செய்து வந்த பணிகளுக்கு கைமாறாக என் உயிரை தியாகம் செய்யக்கூடிய பொன்னான சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டது. என் மீது சுமத்தப்பட்ட குற்றமெல்லாம் ஆண்டவரை பற்றி பிரச்சாரம் செய்ததும் விக்கிர ஆராதனை தடுத்ததுமே. வீரர்கள் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு மேல் என்னால் எழுதுவது முடியாது. கிபி 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் கொலையாளிகள் பிரிட்டோவை கோட்டைக்கு எதிரில் உள்ள குன்றுக்கு அழைத்து சென்று தலையை துண்டித்தனர்.